சோமங்கலம் சிவனுக்கு ஒரு கோவில். இங்கு பிரதான தெய்வம் சோமநாதீஸ்வரர் காமாட்சி அம்மாள். சென்னையில் உள்ள நவகிரக கோவில்களில் இதுவும் ஒன்று. சந்திர கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குலோத்துங்க சோழன் கிபி 1073 கோவிலை கட்டியதாக கல்வெட்டு ஆதாரங்கள் கூறுகின்றன. இறைவனுக்கு எதிரே இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக கிழக்கு நோக்கி நந்தி இருப்பது கோவிலின் தனி அம்சங்களில் ஒன்று. தெற்கு நோக்கி காமாட்சி அம்மன் சன்னதி உள்ளது. நடராஜர் சாதுரா தாண்டவ மூர்த்தியாக இருக்கிறார். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், பைரவர், வள்ளி, முருகன் கருவறைகள் வெளிப்புறத்தில் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, சந்திரன் வழிபட்ட ஸ்தலம். சென்னை நவகிரக ஸ்தலத்தில் சந்திரனுக்குரிய பரிகார ஸ்தலமாக இங்கே விளங்குகிறது. சந்திரனுடைய ஸ்தலமாக விளங்குவதற்கு காரணம் என்னெனில், தட்சணனுடைய 27 நட்சத்திர தேவதைகளும் சந்திரன் மேல் உள்ள ஈர்ப்பினால் சந்திரனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தட்சனிடம் பிரார்த்திக்க, அவ்வாறே தக்ஷன் தன் மகளாகிய 27 நட்சத்திர தேவதைகளையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்து அனைவரையும் ஒரு சமமாக பாவிக்க வேண்டும் என்று சந்திரனை வேண்டுகிறார். 1500 ஆண்டு பழமையான கோவிலில் சந்திரனே நேரடியாக வந்து சிவனை வழிபட்டு இழந்த கலையை மீண்டும் பெற்றதால் இந்த ஊருக்கு சோமங்கலம் என்ற பெயர் வந்ததாக புராண கதையும் உண்டு. தக்ஷன் சந்திரனை கண்டிக்க தட்சனுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விடுகிறார் சந்திரன். கோபமுற்ற தக்ஷன் உன்னுடைய 16 கலையின் மேலுள்ள ஆணவத்தினால் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று தட்சனுடைய கலைகள் அனைத்தும் சந்திரனுடைய கலைகள் அனைத்தும் அழிய கடவது என்று தக்ஷன் சாபமிடுகிறார். தட்சனுடைய சாபத்தினால் தன்னுடைய ஒவ்வொரு கலையாக எழுந்து வரும்பொழுது தவறை உணர்ந்த சந்திரன் தட்சனிடம் சாபத்திற்கான நிவர்த்தியை கேட்க, தக்ஷன் பூலோகத்திலே சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய அருளால் உன்னுடைய சாபம் நிவர்த்தி வரும் என்று சொல்ல, அவ்வாறே சந்திரன் பூலோகம் வந்து இங்கு நீர்வளமும் நிலவளமும் சூழ்ந்த சோலைவனமாக சூழ்ந்த இந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து தவமிருந்து சிவபெருமான் தட்சண சந்திரனுக்கு காட்சி கொடுத்து, உன்னுடைய கலைகள் அனைத்தும் திரும்ப பெறுவாய், முழு சந்திரனாக முழு நிலவாக ஒளிபெறுவாய் என்று அவருடைய சாபத்தை நிவர்த்தி செய்கிறார். சந்திரனுக்கு சோமன் என்று பெயர். சோமன் இங்கு பூஜையை செய்தமையால் சுவாமியுடைய பெயர் சோமநாதீஸ்வரர் என்றும், சோமனுடைய சாபமானது நிவர்த்தி பெற்ற ஸ்தலமானதால் இந்த ஸ்தலமானது சோமங்கலம், சந்திரன் மங்கலம் அடைந்தமையால் சோமங்கலம் என்று பெயர் பெற்றது. இங்கு சந்திரனால் நிறுவப்பட்ட தீர்த்தம் சோம தீர்த்தம் என்றும், சந்திரனுடைய சாபம் நிவர்த்தி அடைந்ததால் வினை தீர்த்த குளம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாலயத்திலே இறைவனையும் சந்திரனையும் தங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற சந்திரனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இறைவனை வழிபட்டமையால் ஜாதக ரீதியாக 6, 8, 12 சந்திரன் அமைந்தாலும், பாலாரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் அமைந்தாலும் இந்த ஸ்தலத்தில் இறைவனையும் சந்திரனையும் வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி வரும். பௌர்ணமி, திங்கட்கிழமை மற்றும் அவரவர் சந்திராஷ்டம தினங்களிலே இவ்விறைவனை வழிபட்டால் அவருடைய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். கோவிலில் மேற்கு நோக்கி சந்திர பகவானுக்கு தனி சந்நிதி உள்ளது. வழிபட்டால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். மன உளைச்சல்கள், மன ரீதியான ஏற்படுகின்ற மனோவியாதிகள் இவைகள் அனைத்தும் நிவர்த்தி வரும், மனம் அமைதி பெறும். ஆகையால் அனைவரும் இந்த இறைவ ஸ்தலத்திற்கு வந்திருந்து இங்கே உள்ள சோமநாதீஸ்வர பெருமானையும் காமாட்சி அம்பிகையும் சந்திரனையும் வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறுமாறு அன்புடன் பிரார்த்திக்கிறோம். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திங்கள்தோறும் வெள்ளை வஸ்திரம், அல்லி மலர்களால் சந்திரனுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்தால் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோவிலின் ஸ்தல விருட்சம் சரக்கொன்றை மரம். இங்குள்ள குளத்தின் பெயர் சண்டீஸ்வர தீர்த்தம். நந்தியம்பெருமான் சிவனை நோக்காது கிழக்கி நோக்கி இருப்பது ஆலயத்தின் சிறப்பு. அதன் காரணம் என்னவெனில்,
சோழ நாட்டில் சோமகாந்தன் என்ற அரசன் 108 கஜபிரஷ்ட சிவாலயம் அமைத்து திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் புரிந்து வந்தார். இந்த ஆலயத்தை திருப்பணி செய்யும் பொழுது எதிரி அரசன் படையெடுத்து வந்தமையால் செய்வதறியாமல் திகைத்த அரசன் சிவபெருமானிடத்திலே முறையிட சிவபெருமான் நந்தியம்பெருமானை அழைத்து அப்படைகளை விரட்டுமாறு ஆணையிட நந்தியம்பெருமான் திரும்பி கிழக்கு நோக்கி திரும்பி தன்னுடைய ஊங்காரமான சப்தத்தினால் அந்த படைகளை விரட்டி மேலும் இந்த ஆலயத்திற்கு எந்த விதமான இடையூறுகளும் வராமல் காக்க வேண்டும் என்று சிவனை நோக்காது கிழக்கு நோக்கி இருப்பது ஆலயத்தின் தனி சிறப்பு. இந்த ஆலயத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கு வரணும்னா தாம்பரத்திலிருந்து 10 கிலோமீட்டரும் குன்றத்தூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலம்.